கிரைஸ்த் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆமேன். இதை யார் சொல்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். அவர் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு சீசர்களோடு கூடி அந்த பந்தியில் இருக்கும்போது போஜனம் பண்ணுகையில் இயேசு முதலில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அதை நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். அதன் பிறகு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் பாத்திரத்தை எடுத்து அதில் என்னென்னா திராட்சை ரசம் இருக்குது, ஆனால் அதை திராட்சை ரசமாக அல்ல, அவர் இரத்தமாக பாவிக்க சொல்லி அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு சீசர்களுக்கு. அது என்னுடைய சரீரம்னு சொல்கிறார். இந்த திராட்சை ரசம் அவரோட ரத்தம்னு சொல்கிறார். இதெல்லாம் உண்மையாக எப்போ சம்பவிக்கணும்? நெக்ஸ்ட் டேவே அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார். அவருடைய சரீரத்தையே பிற்க ஒப்பு கொடுக்க போகிறார். அவருடைய ரத்தம் முழுவதும் சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி எல்லாமே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்படணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிர் எதில் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தில் தான் பாவமும் இருக்குது. அப்போ ஒரு மனிதன் எப்போ அவன் பாவமே இல்லாத ஒரு ஆளாக ஆகிறானா, அவன் சரீரத்திலே முழுவதுமாக ரத்தம் சிந்தப்பட்டு விட்டால் அவன் முழுவதுமாக அவன் பரிசுத்தமாக இருக்கிறான். அவனுக்கு பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போது உண்டாகுது. ஆனால் சரீரத்திலே முழு ரத்தமும் சிந்தப்படுமானால் அவனுக்கு ஜீவனே இருக்காது, உயிரே போயிடும். அப்போ எல்லா மனிதர்கள், பாவம் செய்த மனிதர்களுக்கு விமோச்சனம் இல்லையா? விடுதலை இல்லையா? அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதா? அந்த ஒரு காரியத்துக்காக தான் பிதா நீதிபரர், கிருபையானவர், பிதாவினிடம் கிருபையானவர் அவர் மனமிறங்கி, மனுக்குலத்தின் மீது மனமிறங்கி, நானே இந்த பரலோகத்தின் மகிமையை விட்டு நான் பூமிக்கு போய், நான் வார்த்தையாகி தேவன், நான் மாமிசமாகி, நான் மனிதர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து காண்பித்து, உலக மனிதர்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் என் சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் மனு உருவெடுத்து பிறந்து பாருங்கள், இப்போ கடைசி தருணத்தில் இருக்கிறார். அவர் பஸ்கா அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள், சீசர்களோடு பந்தி இருக்கிறார். அவர் அப்போது சீசர்கள்ட்ட சொன்ன காரியம் இதுதான். அப்பத்தை எடுத்து பிட்டு அதை சீசர்கள் கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அவருடைய சரீரத்தை நாம் புசிக்க வேண்டும். அவர்தான் ஜீவ அப்பம். அதை தொடர்ந்து பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து சீசர்கள் கொடுக்குறார். நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், பானம் பண்ணுங்கள், இது அவருடைய ரத்தம், அவர் ரத்தம். நெக்ஸ்ட் டே அவர் பலியாக போகிறார். அவர் ரத்தம் சிந்த போகிறார். கடைசி சொட்டு ரத்தம், அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த படணுங்கிறது நியமம். மனுக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி ஜீவ மார்க்கத்துக்குள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் சரீரத்திலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தத்தில் தான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் அப்படியே மனம் வந்து, ஆண்டவரே நீர் எனக்காக தான் மரித்தீர், எனக்காக தான் ரத்தம் சிந்தினீர், அப்பா நீர் எனக்காக தான் சரீரத்தை பிற்பதற்கு ஒப்பு கொடுத்தீர், எனக்காக தான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா,
நான் உம்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று யார் ஒருவர் நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, நித்திய ஜீவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் வந்துவிட்டோம். புதிய உடன்படிக்கை என்ற அந்த ஒரு பாதுகாப்பிற்குள் நாம் வந்துவிட்டோம். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்து வைத்திருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையும், இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நாம் பாதுகாப்பிற்குள் வந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் மாயை, பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது. எப்படி தாமரை இலை தண்ணீரிலே இருந்தால் கூட அந்த இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை அழைத்து வந்து விட்டார். எந்த தீங்கும் அணுகாது, எதுவும் நம்மளை தொடாது. ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பு, அரண், கோட்டை. அவர் இரத்தத்தில் தான் நமக்கு விடுதலை. இந்த புதிய உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய இரத்தம்தான் நமக்கு விடுதலை தருகிறது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்ட சரீரம். அவர் நானே ஜீவாப்பம் என்று சொல்கிறார். நாம் உட்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் இதுதான் ஜீவாப்பம். அனுதினமும் நான் உட்கொள்ள வேண்டும். அனுதினமும் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். நாம் ஆவிக்குரியர்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொண்டால் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், எப்படி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது 10 வாதைகள் வந்தபோது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த தீங்கு அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதுபோல் இந்த 2025 வருடத்தில் நாம் இன்னும் அநேக காரியங்களை கேள்விப்படுவோம். அநேக மனதுக்கு சஞ்சலமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். உலகத்தில் எல்லாம் நடக்கும். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் மகத்துவம். புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர்தான் நித்திய ஜீவனை தருகிற தேவன். நமக்காக இரத்தம் சிந்தினார். நமக்காக சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். நாம் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். நாம் இவ்வேளையில் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் ஜனவரி மாதத்தின் 6ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே, வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து எடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிற ஆண்டவரே. பரிசுத்த மார்க்கத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனே அப்பா, எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்கள் கூட இருந்து நடத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினால எங்களை நிரப்பி பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.